இஸ்லாமியர் இந்து அது மாதிரி எல்லாம் நாங்க பிரிச்செல்லாம் பாக்குறது. எனக்கு உலகத்திலேயே இதுதான் முதல் கிரீடம். ரூபில வர கிரீடமும் ஏறத்தாழ 8 வருஷம் ஆச்சு. இந்த கல்லு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. இது வந்து எங்கேயும் ஜாயிண்ட் இல்லாத ஒரே கல்ல குடைஞ்சு செஞ்சிருக்கிறது. 3169 கேரட் ரூபி மட்டும். இதுக்கு மேல வந்து தங்கம், அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரூபிஸ் வந்து பதிச்சிருக்கு மேல. இந்த பக்கம் ஃபுல்லா வந்து வைரம், 600+ வைரம் வந்து இதுல பதிச்சிருக்கோம். இது ஒரே ஒரு கல்லிலான மரகதம். அதுக்கப்புறம் மேல வந்து மரகதம் இருக்கு. ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவை இவ்வளவு பெரிய வைரங்கள் பதிச்ச ஒரு கிரீடம் வந்து கோவில்ல வந்து சமர்ப்பிக்கப்படுது. ரங்கநாதரை பிடிக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். ரங்கநாதர் கோவில் தான் எனக்கு பிரதானமான தெய்வம். முஸ்லிமா இருக்கிறதுனால இல்ல ஹிந்துவா கிறிஸ்டியனா இருக்கிறதுனால அப்படியெல்லாம் எனக்கு பிரிச்சு சொல்லும். இது முழுக்க ரத்தினத்தால் ஆனது. பிரவுன் கலர்ல இருக்கிறது உள்ள வந்து ஒரே ரூபி கல்லு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ரத்தின கல்லுல 160க்கும் மேற்பட்ட வைரங்களை பதிச்சு 52 லட்சம் மதிப்பு இருக்கிற அழகிய கிரீடத்தை தயார் செஞ்சு முஸ்லிம் பக்தரான ஜாகிர் உசேனும் அவங்களோட நன்கொடையாளர்களும் சேர்ந்து கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ அனைவரையுமே நிகழ்ச்சியில அழைத்திருக்குது. திருச்சி கோபால்தாஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தில தான் இந்த கிரீடத்தை உருவாக்கி இருக்காங்க. பெருங்குடியாலும் பெருகிய புனவொழிகளும் கொண்டல் மாறுதமும் குறைகள் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரண்டமான் அகலமந்தானே ராஜாதி ராஜாய பிரசைக்க சாகினே நமோ பயம் வை சிரவணாய குர்மகே சமேகா மாங்கா மகாமாய மக்கியம் காமேஸ்வரோ வை சிரவணோ ததாது குபேராய வை சிரவணாய மகாராஜாய நமः. இது முழுக்க ரத்தினத்தால் ஆனது. இது பிரவுன் கலர்ல இருக்கிறது உள்ள வந்து ஒரே ரூபி கல்லு. அந்த ரூபி கல்ல குடைஞ்சு முதல் தடவை பண்ணிருக்கோம். உலகத்திலேயே இதுதான் முதல் கிரீடம். ரூபில வர கிரீடமும் இதுக்கு மேல வந்து தங்கம், அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரூபிஸ் வந்து பதிச்சிருக்கு மேல. இந்த பக்கம் ஃபுல்லா வந்து வைரம், 600+ வைரம் வந்து இதுல பதிச்சிருக்கோம். இது ஒரே ஒரு கல்லிலான மரகதம். அதுக்கப்புறம் மேல வந்து மரகதம் இருக்கு. ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவை இவ்வளவு பெரிய வைரங்கள் பதிச்ச ஒரு கிரீடம் வந்து கோவில்ல வந்து சமர்ப்பிக்கப்படுது. ஏறத்தாழ 200 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவை இந்த கிரீடம் வந்து சமர்ப்பிக்கப்படுது. நானும் முரளிப்பட்டரும் ஒரு தடவை வந்து பெருமாளை சேவிச்சு இருக்கும்போது இத கிரீடம் ஒண்ணு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். வேற எந்த பிரார்த்தனையோ அதுவோ எதுவும் இல்லை. பெருமாளுக்கு ஒரு கிரீடம் செஞ்சு தரணும். அந்த கிரீடம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும்ன்றதுக்காக ரூபிலே செஞ்சது வந்து இத குடைஞ்சி எடுத்தது வந்து ராஜஸ்தான்ல தான் வந்து குடைஞ்சது. செஞ்சது வந்து கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ், திருச்சி கோபால்தாஸ். மதிப்பு வந்து தேவையில்லை, அது இனிமேல் தான் போடணும். நாங்க எங்களுக்கு ஒரு மதிப்பு வரும், அவங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். அதனால அவங்க தான் போடணும். எங்களுடைய மதிப்பு அது சொல்ல இல்ல சார். நீங்க ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க, ஒரு செலவு பண்ணிட்டு இல்ல வேண்டாம். இது மொத்தம் வந்து ஏறத்தாழ 8 வருஷம் ஆச்சு. இந்த கல்லு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அந்த கல்லு கொடுக்கும் போதே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இது குடையும் போது வெடிச்சிருச்சுன்னா அந்த கல்லுடைய மதிப்பை நம்ம தந்துடணும். அந்த கல்லு வந்து திருப்பி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கண்டிஷன்ல தான் எடுத்தாங்க. ஸோ அப்படி சரி ஓகே, இது ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் தான். பணம் கொடுத்துட்டு தான் கல்லு வாங்கணும். கல்லு வாங்கிட்டு குடைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் நடக்கல. ஸோ இப்போ வெளியும் அந்த முதல்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து எங்கேயும் ஜாயிண்ட் இல்லாத ஒரே கல்ல குடைஞ்சு செஞ்சிருக்கிறது. ஒரே கல்ல உள்ள வந்து குடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து தங்கமும் வைரமும் பதிச்சிருக்கு. ரூபி கலர் ஃபுல்லாவே ரூபி, ஒரே ரூபி கலர் கல்ல குடைஞ்சி பண்ணு. 3169 கேரட் ரூபி மட்டும். அது தெரியல, நம்ம ஃபேக்டரிக்கு போக முடியாது. நிறைய பேர் அதுல பண்ணி, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர். என்னுடைய நண்பர்களுடைய ஸ்பான்சர். நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போறேன், இல்ல நிறைய உபன்யாசம் போவேன், நிறைய டான்ஸ் பண்றதுக்கு எல்லாம் போவேன். எனக்கு பேமெண்ட்டுக்கு பதிலாக தங்கமா வாங்கிடுவேன். அது வந்து சேர்த்து அப்படியெல்லாம் இஸ்லாமியர் இந்து அது மாதிரி எல்லாம் நாங்க பிரிச்செல்லாம் பாக்குறது. எனக்கு ரங்கநாதரை பிடிக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும்.
ரங்கநாதர் கோவில் தான் எனக்கு பிரதானமான தெய்வம், ஆண்டாளும் ரங்கநாதரும். ஸோ அதனால செய்யணும்னு சொல்லி தோணுதே தவிர இந்த முஸ்லீமா இருக்கிறதுனால இல்ல ஹிந்துவா கிறிஸ்டியனா இருக்கிறதுனால அப்படியெல்லாம் எனக்கு பிரிச்சு சொல்ல தெரியும். இன்னும் யாரும் அப்போஸ் பண்ணல, நல்ல விதமா அது இன்னும் யாரும் அப்போஸ் பண்ணல. அது பண்ணாங்கன்னாக்கல அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா இப்போ வந்து எது யாரை வேணாலும் அப்போஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஆதரிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அதனால நம்ம அதெல்லாம் போய் கருத்து சொல்லிட முடியாது. நான் மனசார செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கோவில் இருந்து இல்லை. இப்போ சாதாரணமாக தான் கொடுத்து தான் போறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.